எப்பவுமே வீட்ல கொடுமை பண்ணுவாங்க அப்படின்னா வந்து வீட்டுக்காரர் தான் கொடுமை பண்ணுவாங்க, மாமியார் தான் கொடுமை பண்ணுவாங்கன்னு எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இந்த வீட்ல தொடர்ந்து எல்லாரையும் கொடுமை பண்றது யாருன்னு தானே பார்க்குறீங்க. உங்களுக்கு நான் ஷோ பண்றேன். நீங்களே பாருங்க. இந்த குட்டி இருக்கு பாருங்க. என்ன கொடுமை பண்ணது பத்தலன்னுட்டு அவங்க ஆயாவையும் உட்காந்து கொடுமை பண்ணின்னு இருக்கு. இங்க பாருங்க கண்ணாடி கிண்ணாடிலாம் போட்டு உடைச்சிட்டு இருக்கான். பாருங்க எவ்வளோ கோவம் வருது. போலாம் வா வா. ரொம்ப சேட்டை பண்ற. நான் பிடிச்சி வேலை செய்கிறது எங்கள் வீட்டுக்காருக்கா இருந்தாலும் என்னை அடித்து வேலை வாங்குறது இந்த வீட்டில் யார் தெரியுமா? அவன் இப்போ என்னை எதுக்கு அடிக்கிறான்னுட்டு உங்களுக்கு தெரியுமா? அவருக்கு ஸ்நாக்ஸ் வேணும்னுட்டு நான் அப்படி பொழந்துட்டு இருக்கார். இந்த ஒரு குட்டி தான். இந்த குட்டி என்னை அடித்து 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 வேலை வாங்குது. இப்போ நான் எங்கே போகிறதுக்கு தெரியுமா கிளம்பி ரெடியாகி நின்றுட்டுருக்கேன். நைட்டு வந்து இப்போது 10:35 கிட்ட ஆகுது. பிரவீன் வந்து என்னை இன்னைக்கு டின்னர் கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னார். அதனால் நான் வாசல்லே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் இன்னுமே பிரவீன் வரவே இல்லை. நான் வெயிட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். போவேன் நானே ஒரு கட்டத்துக்கு மேலே தெரியல. ஏன்னா 10:35 கிட்ட ஆகிடுச்சு. எப்போ போயிட்டு நான் எப்போ வர்றது அப்படின்னு என்ற குழப்பமே வந்துடுச்சு. அந்த உச்சந்திலேருந்து பார்த்துனே இருக்கேன் எங்கள் வீட்டுக்கார் வண்டி வருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கடைசியில் வந்து எத்தனை மணிக்கு தெரியுமா வந்துச்சு? நீங்களே அந்த வீடியோ பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு. நான் நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கே வந்துட்டேன். கரெக்டாக வந்து எத்தனை டைமுக்கு தெரியுமா வந்தார் பிரவீன்? 11:10க்கு வந்தார். நான் வெளியில் வந்து போகிறதுக்கே வந்து 11:00 அந்த சம்திங் அந்த மாதிரி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து எங்கேயுமே ஹோட்டலே இல்லை. அப்புறம் கடைசியாக வந்து இந்த சிக்கன் ரைஸ் கடையில் தான் நிறுத்தினார். இங்கே வந்து நிறுத்திட்டு செம்ம ஃபன்னு வேறு. அன்டைம் ஆயிடுச்சா, எனக்கு ஆஃப் பாயில் பார்த்தோன்னே அப்படியே வாயிலாம் வர ஊறிச்சா. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, அந்த 2 ஆஃப் பாயிலுமே எனக்கு தான். நல்லா பெப்பர்லாம் தூவி அதை பாருங்களேன். அதை பார்க்கும் போதே ஒரு ஃபீல் இருக்குல்ல. யாருக்கெல்லாம் ஃபீல் இருக்கோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுக்கணும் எனக்கு மட்டும்தான் அந்த மாதிரி ஃபீல் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. அது வண்டர்ஃபுல் ஃபீல்ப்பா. நீங்கள் என்ன தான் கோடி ரூபாய் கொடுத்து என்ன வாங்கி சாப்பிட்டாலும் உங்களுக்கு வந்து அது ஈடே கிடையாது. ஃபைனலாக அந்த ஆஃப் பாயில் வந்து என் கையில் வரத்துக்கே ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அதை தலைக்கா நம்ம வாயில் போட்டு அப்படியே அந்த கண்ணை மூடும் போது ஒரு ஃபீல் இருக்குல்ல, செம்ம ஃபீல் தெரியுமா, அடிச்சிக்கவே முடியாது. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு வண்டி வச்சிட்டோம். ஏன்னா வந்து அன்டைம் ஆயிடுச்சுல. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து கால் கையில் கழுவிட்டு ஷக்கலக்க பேபி சாங் பாட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டோனையும் நாங்கள் வந்து சிக்கன் நூடுல்ஸு, அப்புறம் 65, அப்புறம் பரோட்டா இதில் தான் வாங்கியிருந்தோம். எனக்கு சாப்பாட அதாவது அந்த ஸ்மெல்லே அல்டிமேட்டாக இருந்துச்சு அங்கே. அதனால தான் அங்கே போனதே. அப்படி இல்லைனா வீட்டுக்கு வந்து தோசை தான் சாப்பிட்லாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். லாஸ்ட்டாக அந்த ஸ்மெல்லு தான் ஹைலைட்டே. அங்கே நான் சாப்பிட்டேன், சூப்பராக இருந்துச்சு. நீங்களாம் ட்ரை பண்ணுங்கள் திருவொற்றியூரில் அந்த கடை.